ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டிலே ஒரு சூப்பரான சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு சைட் டிஷ்ஷான மயோனைஸும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் தூளுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் போல் ஜீனி சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு. இதை 5 நிமிஷம் போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸு, 100 ml போல் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. மற்ற எண்ணெய் வேண்டாம், ரீஃபைண்ட் ஆயில் மட்டும்தான் மயோனைஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போது மறுபடியும் 5லேருந்து 10 நிமிஷம் போல் நல்லா அரைச்சி எடுத்துட்டோன்னா வீட்டிலே ஃப்ரெஷ்ஷான மயோனைஸ் ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு க்ரீன் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன கப்பில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை, 1 கப் புதினா இலை, ஒரு 4-5 தண்டுக்கீரை சேர்த்துருக்கேன், இது ஆப்ஷனல் தான். 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சீரக மிளகு, 1 கப்புக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் போல் நல்லா அரைச்சி எடுத்துட்டோன்னா ஃப்ரெஷ்ஷான க்ரீன் சட்னி ரெடி. இப்போது 2 ப்ரெட்டுக்கு நடுவில் வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 2 கேரட் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது 1 குடமிளகா போல் குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். வெறும் கேரட், வெங்காயம், தக்காளி இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். இப்போது இதில் க்ரீன் சட்னி கொஞ்சம், மயோனைஸ் கொஞ்சம் சேர்த்து கரண்டி வச்சு கிளறி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, 2 ப்ரெட்டுக்கு நடுவில் வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி. இப்போது ப்ரெட்டில் க்ரீன் சட்னி கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் கொஞ்சம் வச்சுக்கலாம், மயோனைஸ் கொஞ்சம் வச்சுக்கலாம், எகெயின் மேலே ஒரு ப்ரெட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. நான் வீட்டில் கொஞ்சம் சீஸ் இருந்தனால சீஸ் வச்சும் கொஞ்சம் பண்ணேன். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சு நெய் லைட்டாக சேர்த்துக்கோங்க. 2 ப்ரெட்டுக்கு நடுவுலையும் ஸ்டஃபிங் வச்சு தோசை கரண்டி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா அழுத்தி விடுங்க. சூப்பரான வீட்டில் சாண்ட்விச் ரெடி. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.